சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுவும் நான் ஐபிஓவிலிருந்தே நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கான வீடியோ இந்த வீடியோ தான். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாத்விக் கிரீன் எனர்ஜி ஐபிஓ. ஸோ இந்த கம்பெனி எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க, எப்போ லிஸ்டிங்கில் வராங்க, இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, கேபிஐ எப்படி இருக்குது, ஃபைனலாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த அளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம வந்துட்டு தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஓகேங்க. ஸோ சாத்விக் கிரீன் எனர்ஜி ஐபிஓ ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு சில இமேஜஸ் வந்து கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்றதுக்காக. 2015 இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்கார்பரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா சோலார் பேனல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறாங்க. இவங்க ஒரு இபிசி வந்து ஒர்க்கிங்கில் இருக்காங்க. அதாவது என்னென்னா இன்ஜினியரிங் பொக்யூமெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது இவங்களே டிசைன் பண்ணிவிட்டு இவங்களே அதுக்கு தேவையான பொக்யூமெண்ட்டும் பண்ணி அதுக்கான இன்ஸ்டாலேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இவங்களே என்ன பண்ணுவாங்க, பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 மேஜர் ப்ராடக்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மோனோ பிஇஆர்சி, அதாவது என்னன்னா மோனோ கிறிஸ்டலின் பேசிவ் எமிட்டர் அண்ட் ரியர் செல் மாடியூல். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப்கான் சோலார் மாடியூல்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா போத் டைப்ஸும் இருக்குது. அண்ட் வந்து என்னென்னா மோனோஃபேசியல் அண்ட் பைஃபேசியல் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ரெசிடென்டல் பிளேசஸ் அண்ட் கமர்ஷியல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னா இவங்களுடைய மேஜர் பிஸ்னஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்போ வந்து இவங்க கமென்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 2016 இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட மார்ச் 31, 2017 இவங்க 125 மெகாவாட்டாக இருந்த இவங்களுடைய இன்ஸ்டால் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 30, 2025 கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 இயர், ஒரு 1.25 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 125 மெகாவாட்டாக இருந்தது 3.80 ஜிகா வாட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நானாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு ரேப்பிடான க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிய வருது இதிலிருந்து. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2 மாடல் வந்து என்னன்னா இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆம்ப்லா, ஹரியானா என்ற ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து என்ன ஆம்ப்லா ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 7,24,225 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ ஜூன் 30, 2025 ஸ்டேட்டஸ் படி இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 618 ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க. மேபி இதோடைய ஜூன் 25 ஒரு குவார்ட்டராக வந்து என்னென்னா ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் பாருங்கள் 138 எம்ப்ளாயாக இருந்தவங்க 270 கன்வெர்ட் ஆகிருக்காங்க. 270, 566 போயிட்டு இப்போ 618. நல்ல ஒரு ரேப்பிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து என்னென்னா பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருக்கோம். நான் உங்ககிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் வந்து என்னென்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஐபிஓவோட எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். செப்டம்பர் 19 செப்டம்பர் 23 வரைக்கும் இந்த ஐபிஓ ஓப்பன் அண்ட் க்ளோசிங்கில் வராங்க. ஃபேஸ் வேல்யூ ₹2 பர் ஷேர் வேல்யூம், இஷ்யூ ப்ரைஸ் பேண்டு ₹442 ₹465 இவங்க என்ன பண்ணுறாங்க இஷ்யூ வந்து என்னன்னா ப்ரைஸ் பேண்ட் வந்து என்னன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட் சைஸுக்கு 32 ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குறாங்க. இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 900 கோடி ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூவாகவும் 700 கோடியாகவும் அண்ட் ஆஃபர் ஃபார் சேலை வந்து பார்த்தீங்கன்னா 200 கோடியும் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க வராங்க. ஸோ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸுக்கு ₹44 டிஸ்கவுண்ட்டில் இந்த ஐபிஓ வந்து அவங்களால வந்து அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். இந்த ஐபிஓ பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் இவங்க வராங்க. ஸோ இந்த கம்பெனி எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்கன்றதை பார்த்தோம். ஸோ செப்டம்பர் 24 புதன்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து தெரிய வரும். செப்டம்பர் 25 உங்களுக்கு அலாட்மெண்ட் நடந்திருந்தால் ஸோ உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் ஷேர்ஸ் வந்து கிரெடிட் பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் நடக்கலை அப்படின்னா உங்கள் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ ஃபைனலாக இந்த கம்பெனி செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு இவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டிங்கில் வராங்க. ஸோ நீங்கள் எப்போ ஐபிஓ
ரைஸ் பண்ணியிருந்தாலும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக செப்டம்பர் 23ஆம் தேதி அன்னைக்கு 5 PM ஓகேங்களா, அன்னைக்குள்ள நீங்கள் யூபிஐ மேண்டேட் வந்து நம்ம கம்பல்சரி வந்து இது பண்ணணும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஐபிஓஸ் எல்லாமே எப்போ வந்து ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, ஸோ இந்த டேட்ஸ்லாம் என்னன்னா மைண்டில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இல்லைனா இது வந்து நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி என்ன பண்ணுங்கள், எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஐபிஓ நீங்கள் வந்து ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 17,880 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து என்னென்னா ரைஸ் பண்ண முடியும். ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் ஒரு லாட்டில் இருந்து 13 லாட் வரைக்கும் உங்களால் ஐபிஓ வந்து ரைஸ் பண்ண முடியும். ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரி 14 லாட்டில் இருந்து 67 லாட் வரைக்கும், பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி 68 லாட்டில் இருந்து நீங்கள் அதிகமாக ரைஸ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐபிஓ ஸோ கியூஐபி கேட்டகரிக்கு மொத்தம் 900 கோடி ஐபிஓ அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ கியூஐபி கேட்டகரிக்கு 50%, ரீட்டைல் கேட்டகரிக்கு 35%, என்ஐஐ கேட்டகரிக்கு 15% இவங்க அலோகேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட சாத்விக் கிரீன் எனர்ஜி இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் திங்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணி பார்ப்போம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 63%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 60%, டெட் பை ஈக்விட்டி 1.36 அப்படின்றது இருக்குது. இவங்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்குது அப்படின்றத தெரிய வருது. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 63%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் 9.76%, எபிடா மார்ஜின் 16%, பிரைஸ் டு புக் வேல்யூ 43.18 ஓகேங்களா. ஸோ புக் வேல்யூலேருந்து இவங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ணிக்கிறது ரொம்பவே கிட்டத்தட்ட 43 டைம்ஸ் அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரிய வருது. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. அதுவும் இல்லாமல் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நம்ம தெரியும் போது என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கோடியாக இருந்தவங்க 100 கோடி அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க 100 கோடியிலேருந்து 213 கோடி அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க. இவங்க பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு வேறு லெவலில் ஒரு ப்ராஃபிட் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அசட்டும் பார்த்தீங்கன்னா 260 கோடியிலிருந்து 688 கோடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1635 கோடி, கிட்டத்தட்ட அப்படியே டபுள் ட்ரிபிளாக என்ன பண்ணிங்கன்னா போய்கிட்டே இருக்கு வந்துட்டு நேரம். ஸோ இது இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இபிஎஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 19.09 16.83 வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுது. ப்ரைஸ் டு இயர்னிங் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 24 27 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்வெர்ட் ஆகுது. ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே கேபிஏ ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ பிஸ்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் எனர்ஜி ஓகேங்களா. ஸோ அப்கமிங்கில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் செக்மெண்ட் இருக்கிறது நிறையவே சான்சஸ் இருக்குது. பட் இவங்க ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ப்ரைஸ் பேண்ட் வந்து என்னென்னா கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் தெரிய வருது. இதுலன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிபி ரேஷியோவும் அண்ட் பி ரேஷியோ வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தெரிய வருது. ஓகேங்க. ஸோ நான் வந்து இந்த கம்பெனி ஐபிஓ வந்து லிஸ்டிங் கெயினுக்காக பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி இந்த ஐபிஓ ஒரு பாசிட்டிவில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுவும் 15% வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 15,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா 15% வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 2,250 ரூபாய், ஒரு 2,000 ரூபாயிலிருந்து 2,200 ரூபாய் கிடைக்கிறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி சான்சஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பட் இருந்தாலும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஐபிஓ வந்து என்னென்னா அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இருக்கேன். நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் இந்த யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.